सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. நம்ம அத்வைத பரிசுத்தி அதுல ஆறாவது வாதம் யஜ்ஞாதேர் விவிதிஷா சாதனத்துவ உபபாதனம் அப்படிங்கிற வாதம். இது அதுல முதல் ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து இப்ப ஆரம்பிப்போம். தயிர் வேதனம் சேத் சன் வியர்த்தா வியாவர்த்திய விரகாச் ஸ்ருதௌ அயம் ஈயாசதி அஸ்வேன இத்தியாதௌ ஹஸ்தியாதி வாரணம். இது ஒன்றும் விஷயம் இல்லை. இது எப்படின்னு கேட்டா, சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன அப்படின்னு ஒரு வாக்கியம் பிருஹதாரண்யகத்துல இருக்கு. இங்கெல்லாம் யஜ்ஞேன தம் விவிதிஷந்தி, தானேன தம் விவிதிஷந்தி, தபசாநாசகேன தம் விவிதிஷந்தி அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்னன்னு சொன்னா, யஜ்ஞம் பண்ணி அதனால அந்த பரமாத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். தானம் பண்ணி அது மூலமாக பரமாத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். பெரிய தபசெல்லாம் பண்ணி அதனால பரமாத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அப்படின்னு வாக்கியத்துக்கு அர்த்தமாகும். அப்ப இந்த இடத்துல இந்த யஜ்ஞம் தானம் தபசு இதெல்லாம் எதுக்கு சாதனம் அப்படின்னு கேட்டா, இவர் என்ன சொன்னார்னா, தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசைக்கு அது சாதனம். இந்த யஜ்ஞாதிகள் பண்ணியிருந்தா தான் அந்த பரமாத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையே வர முடியும். இந்த புண்ணியம் இல்லாத பட்சத்துல இவனுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே வராது. அப்ப தெரிஞ்சு அதுதான் விவிதிஷான்னு சொல்றது. விவிதிஷானா வேதனேச்சா, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. அந்த ஆசை வருவதற்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். இவன் பண்ணக்கூடிய அந்த யஜ்ஞாதிகள்லாம் அவனுக்கு அந்த பரமாத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுக்கறது அப்படின்னு சொன்னான். இதான் விவிதிஷா சாசனம். வேற சில பேர் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கியத்தை பாரு, யஜ்ஞாதிகர் விவிதிஷந்தி அப்படின்னு சொல்றது யஜ்ஞாதிகள்னாலே தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதாவது அந்த தெரிந்து கொள்வதற்கு யஜ்ஞாதிகள் சாதனம்னு வா சொல்றா. யஜ்ஞாதிகளை வேதனத்துக்கு சாதனம், யஜ்ஞாதிகள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றா. அப்ப என்னாச்சு, இது இச்சைக்கு சாதனம் இல்லை, இவன் ஆசைப்படுற அந்த ஞானத்துக்கு சாதனமாக யஜ்ஞாதிகள் விதிக்கப்படுறது. அப்ப இந்த இடத்துல யஜ்ஞாதிகள் வேதனத்துக்கு சாதனம். இந்த பட்சத்துல முன்னாடி சொன்ன பட்சத்துல வேதனேச்சை ஆசைக்கு சாதனமாக, வேதனம் நமக்கு தனக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை வரத்துக்கு சாதனமாக இருந்தது சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ இங்க இந்த பிரகரணத்துல இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டா, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வருவதற்கு சாதனம் விவிதிஷா சாதனமாக யஜ்ஞாதிகளை இவர் சொல்றார். அப்படின்னா வேதனத்துக்கு சாதனம்னு சொல்றது இல்லைன்னு சொல்லணும். அப்பதான் அந்த பட்சமானது நிற்கும். அதுக்காக இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தயிர் வேதனஞ்சேத் சன் வியர்த்தா வியாவர்த்திய விரகாச் ஸ்ருதௌ அயம் யிஜாசத்யஸ்வேன இத்தியாதௌ ஹஸ்தியாதி வாரணம். அதாவது நீங்க சொல்றபடி தைஹி
யஜ்ஞாதிபிஹி வேதனம், அதாவது வேதனத்துக்கு சாதனமாக யஜ்ஞாதிகளை சொல்லுகிறது இந்த ஸ்ருதி வாக்கியம் அப்படின்னு சொன்னால், இது ஸ்ருதிக்கு அர்த்தம்னு சொன்னால், அப்போ இது அர்த்தம் சரியானதாக இல்லை. சன் வியர்த்தா வியாவர்த்திய விரகா சொல்றவு. இப்ப யஜ்ஞத்தினாலே சாதனம் பண்ணினால், சாதனம் வேதனத்துக்கு சாதனம் யஜ்ஞாதிகள் அப்படின்னு சொன்னா எதை இல்லைங்கிறார்? இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு லோகத்துல உள்ள உதாரணத்தை பார்ப்போம். அயம் அஸ்வேன ஜிகபிஷதி ஜியாசதி, ஜியாசத்தினா கந்தும் இச்சதி. ஏதோ ஒரு கிராமத்துக்கு போனோம், இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு இவனிடத்துல ஒரு அஸ்வம் இருக்கு, ஒரு ரதம் இருக்கு, இன்னும் ஏதோ பல சாதனங்கள் இருக்கு. எப்படிப்பா எப்படி கிராமத்துக்கு போற அப்படின்னு கேட்டா, அகம் அஸ்வேன கந்து பிச்சாமி, நான் குதிரையில போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். குதிரை இப்ப குதிரை அஸ்வேனன்னு திருத்தியா பிரயோகம் இருக்கு. அஸ்வேன இயாசதி, அதாவது ஜிகமிஷதி. இப்ப அஸ்வம் எதுக்கு சாதனம்? இவனுக்கு போகணுங்கிற ஆசை வந்தது, அந்த ஆசைக்கு சாதனம் இல்லை, இவன் ஆசைப்பட்ட கமனத்துக்கு சாதனம். போய் சேருவதற்கு தான் அந்த அஸ்வம் சாதனம். அந்த அஸ்வமோ ரசமோ இதெல்லாம் இவனுக்கு ஆசை உண்டாக்குறதுக்கு சாதனம் இல்லை, இவன் ஆசைப்பட்ட கமனத்துக்கு தான் சாதனமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அகம் அஸ்வேன ஜிகபிஷாமி, நான் அஸ்வத்தினால் கிராமத்துக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, மற்ற ரசமோ வேற சில சாதனங்கள் இருக்கே அதனால போக ஆசைப்படலை, கார்ல போக ஆசைப்படலை அப்படின்னு அதுக்கு அர்த்தமாறுது. இதுதான் வியாவர்த்தியம்னு சொல்றது. எதுல பாப்பாரு அப்படின்னு கேட்டா, நான் ரயில் வண்டியில போறேன் அப்படின்னு சொன்னாக்க, ரயில் வண்டிங்கிறது இவனுக்கு போகிறதுக்கு ஒரு சாதனமாகிறது. அதே சமயத்துல ரயில் வண்டியை விட்டுட்டு பஸ்ஸோ வேற ஏதோ சாதனமோ அதெல்லாம் சாதனமாக இவனுக்கு ஆசைப்படலை அப்படின்னு தெரிகிறது. அதெல்லாம் வியாவர்த்தியாருது. அங்க ரைட்டு, நீங்க சொன்னபடி அந்த வேதனத்துக்கே சாதனமாக அஸ்வத்தை சொல்லலாம். அஸ்வங்கிறது இவருக்கு ஆசைக்கு சாதனம் இல்லை. அந்த உதாரணம் என்னமோ கரெக்ட். அதான் சொல்றார், அயம் இயாசதி ஹஸ்வேன இத்தியாது ஹஸ்தியாதி வாரணம் வியாவர்த்தியம் வர்த்ததே, அங்க இருக்கு. ஆனால் யஜ்ஞேன விவிதிஷந்தி அப்படின்னு சொன்னா எதை வியாவர்த்தி பண்றது? யஜ்ஞத்தை தவிர்த்து வேற எதுவும் பண்ண இஷ்டம் இல்லை. அங்க குதிரையில போகணும் அப்படின்னு சொன்னா குதிரையை தவிர்த்து மற்ற சாதனங்கள்ல யானா ஹஸ்தியாதிகள்ல போறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தமாறுது. அதை போல இந்த ஆளுக்கு யஜ்ஞத்தை பண்றதுலதான் இஷ்டமே தவிர வேற சிரவண பரணாதிகள் வேதாந்த சிரவணம் பண்றதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா யஜ்ஞம் எத்தனை பண்ணினாலும் வேதாந்த சிரவணம் பண்ணலைன்னா இந்த ஞானம் வராது. அதனால யஜ்ஞேன தானேன தபசா நாசகேனங்கிற இந்த யஜ்ஞாதிகளை வேதனத்துக்கு சாதனமாக சொன்னால், இதனால சிரவணாதி சாதனத்துக்கு வியாவிருத்தி ஏற்படுறது. அது இல்லை, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், நீங்க வேதனத்துல போய் சாதனமாக யஜ்ஞாதிகளை அன்வயிக்கவே வேண்டாம். அந்த விவிதிஷைக்கு சாதனமாக சொன்னா போதும். இவன் யஜ்ஞாதிகளை பண்ணி அந்த வேதனம் தனக்கு வேணுங்கிற ஆசையை உண்டாக்க பார்க்கிறான். தனக்கு அந்த தியானத்துல ஒரு ஆசை ஏற்படுவதற்கு யஜ்ஞாதிகளை ஆக்கி கொள்கிறான் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கே தவிர, வேற சாதனங்கள் இல்லாமல் வெறும் யஜ்ஞாதிகளை வச்சுட்டு அந்த ஆத்ம ஜானத்தை அடைய பார்க்கறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதனால விவிதிஷை வந்தாச்சுன்னா அதுக்கு மேல அவன் வேதாந்த சிரவணமாதிகங்கள்லாம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். ஆகையால விவிதிஷாயாம் வேதனாதி சம்பந்தா அப்படின்னு சொல்ற இந்த பட்சமானது சரியானதாக தோன்றுகிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னார், இந்த விவாதத்துல நாம விழ வேண்டாம். ஏன்னா பெரியவாள்லாம் அதை பத்தி விவாதிச்சிருக்கா. சில பேர் வேதனத்துல யஜ்ஞாதிகளுக்கு சாதனத்துவம் உண்டுன்னு சொல்றா, சில பேர் விவிதிஷையில சொல்றா. பாமதி பிரஸ்தானம் விவரண பிரஸ்தானம்னு ரெண்டு மார்க்கம் இருக்கு. அதுல பாமதிக்காரர் வாசஸ்பதி மிஸ்ரர் அவர் விவிதிஷாவுக்கு சாதனமாக இப்ப அவர் சொன்னாரு,
விவிதிஷாக்கு சாதனமாக யஜ்ஞாதிகளை விதானம் பண்ணினதாக சொல்றார். ஆனா விவரண பிரஸ்தானத்தில் அப்படி சொல்லல. இந்த அஸ்வேன ஜிகமிஷதி மாதிரி சொல்லி இவனுடைய ஆசை இவன் ஆசைப்பட்ட வேதனத்துக்கு சாதனமாக யஜ்ஞாதிகளை விதானம் பண்றதாக அவர் சொல்றார். ஆக இந்த ரெண்டு பட்சம் இருக்கு. அதை போய் நாம ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவா பட்சம் அது, இவா பட்சம் இது அப்படின்னு சொல்லிட்டு மேல போடலாம்னு மேல சொல்றார். யஜ்ஞேனேதி தத சந்தஹ பிராகுர் விவிதிஷான்வயி வேதனான்வயி அநேகே அந்நே மா விவாதோஸ்து அதஸ்து இஹ. நிறைய பெரியவாள்லாம் யஜ்ஞேனாங்கிறத விவிதிஷான்வயின்னு சொல்றா. யஜ்ஞேனா அப்படிங்கிறது விவிதிஷாவுக்கு சாதனம் அப்படின்னு சொல்றாளே தவிர வேதனத்துக்கு சாதனமாக சொல்லலே வாசஸ்பதி விசிராதிகள். வேற அன்னே அநேகே வேலை பல பேர் கிரந்தக்காரால் என்ன சொல்றாங்கன்னா வேதனான்வயி யஜ்ஞேனங்கிறது வேதனத்துல அன்வயிக்கிறது, அதுக்கு சாதனமாக அன்வயிக்கிறது அப்படின்னு சொல்றா. வேதனான்வயி அநேகே அந்நே மா விவாதோஸ்து அதஸ்து இஹ. அப்பய தீட்சிதர் இந்த இடத்துல வேதனத்துக்கு சாதனமாக இவன் அனுஷ்டானம் பண்றதா இருந்தால் என்ன, விவிதிஷைக்கு சாதனமாக அனுஷ்டானம் பண்ணினா என்ன, இந்த ரெண்டு பட்சத்திலையும் என்ன லாகவ கௌரவம், என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, வேதனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவன் யஜ்ஞாதிகளை அனுஷ்டானம் பண்றது இல்லை. இவன் சந்நியாசம் வாங்கிட்டு சிரவணாதிகள்ல பிரவர்த்திக்கிறான். அப்ப யஜ்ஞமோ தானமோ வேதனம் உத்தமமான உத்கிருஷ்டமான ஒரு இச்சை ஏற்பட்டு போச்சு, பிரம்மஜானம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நல்ல உத்கட்டமா ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அவன் சந்நியாசம் வாங்கிட்டு வந்துடுறான் வேதாந்த சிரவணத்துக்கு. வேதனத்துக்காக யஜ்ஞாதி அனுஷ்டானம் பண்றானே அவனும் என்ன பண்ணுவான், இதே தான் செய்வான். இவன் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி போறோம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு சிரவணாதிகளுக்கு வந்து விடுறான். அப்போ ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் செய்யறான். வேதனத்துக்காக யஜ்ஞாதிகள் அனுஷ்டானம் பண்ணினவனும் ஒரு காலம் வந்த உடனே சரிதான் சந்நியாசம் வாங்கிட்டு சிரவணாதில பிரவர்த்திக்கிறான். விவிதிஷவானம்னு பிரவர்த்திக்கிறவன் சொல்றவனும் அதே மாதிரிதான் பண்றான். ஒண்ணுமே பெரிய வித்தியாசம் வரல. அப்படின்னு கேட்டா என்ன வித்தியாசங்கிறத அவர் சொல்றார். ஸ்ருதி பிரமாணமானது வேதனத்துக்கு சாதனமாக யஜ்ஞாதிகளை சொன்னால் இந்த அவன் பண்ணின யஜ்ஞாதிகளுடைய பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா வேதனம் வர வரைக்கும் இவன் பண்ணின யஜ்ஞாதிகளுக்கு பலன் கிடைக்கலேன்னு ஆகும். அப்ப கர்மாவுடைய ஒரு சுவாவம் என்னன்னு கேட்டா, கர்ம பலத்தை அடைவதற்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த தேவையையும் தானே ஏற்படுத்தி கொடுத்து கர்ம பலத்தை அனுபவிக்கும்படியாக செய்யறது தான் அந்த பாப புண்ணிய கர்மாவுடைய ஒரு சுபாவம். அதனாலதான் நாம பண்ணின பாப்பமோ புண்ணியமோ அதனுடைய பலத்தை நாம அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரம் போறலன்னு சொன்னாலும் இதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு சரீரத்தையும் கொடுத்து அந்த புண்ணிய பாப பலத்தை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய லோகத்துல உள்ள எத்தனையோ விவகாரங்கள் தேவைப்படுமே அதையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த புண்ணிய பாப அனுபவத்தை அந்த கர்மாக்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பலத்துக்கு ஏற்பாடு பண்றார் சுவாமி. கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் தயார் பண்றார். அந்த விதத்துல பாக்குறச்சே தியானத்துக்காக அவன் யஜ்யத்தை அனுஷ்டானம் பண்ணினான்னு சொன்னா தியானம் வரத்துக்கு முன்னாடியே இவன் சந்நியாசம் வாங்கிட்டு வேதாந்த சிரவணத்துக்கு போனாலும் கூட அந்த யஜ்ஞாதிகள் பண்ணினானே அதனுடைய பலமான ஞானம் இதுவரை பிராப்தம் ஆகலேங்கிற காரணத்தினாலே அந்த ஞானம் வரத்துக்கு என்ன தேவையோ அந்த விசேஷமான அந்த குரு, நல்ல தெரிந்த ஒரு குரு லாபம், அவரிடத்துல இவனுக்கு நல்ல ஸ்ரத்தா பக்தியோடு பாடம் கேட்கறது, எந்த விக்னமும் வராமல் வேதாந்த சிரவணம் நடத்தி வைக்கிறது, இது எல்லாம் அந்த இதோடைய பொறுப்பாயிடும். ஏன்னா அப்பதான் ஞானம் வரும். இவன் ஆசைப்பட்ட ஞானம் அப்பதான் வர முடியும். அப்போ இவனுக்கு ஞானம் வர வரைக்கும் இவன் பண்ணின அந்த யஜ்ஞாதி சாதனங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆக அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா விவிதிஷா சாதனம்னு சொல்லிட்டா இவனுக்கு வேதனம்
இச்சை உத்கட்டமான இச்சை வந்து கொடுத்துனா அதோட அந்த யஜ்ஞானிகளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா யஜ்ஞானிகளுடைய பலம் என்ன? உத்கட்டமான இச்சை, வேதனேச்சா, நமக்கு சாட்சாத்கார வரணும் அப்படிங்கிற உத்கட்டமான இச்சை தான் அதனுடைய பலம்னு சொன்னார். அப்படி சொன்னால் அது வந்துருத்தோ இல்லையோ, முடிஞ்சது. இனிமேல் குருவை தேடிட்டு நீதான் போனமே தவிர நல்ல குருவா கிடைக்கிறது எல்லாம் அந்த நீ பண்ணின யஜ்ஞாதிகளுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. இந்த வித்தியாசம் இருக்கு. இது அப்பைய தீட்சிதேந்திரால் சொல்லியிருக்கார். ஆக இந்த விஷயத்துல இப்படி பார்த்தா அங்க ஒரு விஷயம் இருக்கு, இப்படி பார்த்தா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இத ரெண்டையும் பார்க்கறச்ச இதை நம்ம எதுவும் கண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையால மா விவாதோஸ்து அதஸ்து இக, இந்த விஷயத்துல இது வேதனத்துக்கா வேதனேச்சாவுக்கா விவிதிஷாவுக்கா சாதனம் அப்படிங்கறத விவாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த பிரகரணத்தை இப்ப முடிக்கிறார். என்ன சொல்றார்? உத்ரிஞ்சத் விஷயைஷணோ விவிதிஷேத் கோ நிர்விசேஷம் ஹரிம் கோ ஜஹ்யாத் விஷயைஷணாம் விவிதிஷாம் உத்ரிஞ்சதீம் அந்தரா யஜ்ஞாத்யைः பரிதோஷிதஸ்ய கிருபயா யஸ்யைவ சோத்பத்யதே தம் பூமானம் அனன்யபாவ பவிகம் தேவம் பவம் பாவயே. மங்கள ஸ்லோகம். உத்ரிஞ்சத் விஷயைஷணஹா, விஷயத்துல ஆசை மிகவும் அதிகமாக வளர்ந்து இருக்கிறவன் அவன் தான் உத்ரிஞ்சத் விஷயேஷணா. விஷயத்துல ஏஷனான ஆசை அது பாட்டுக்கு அபாரமா வளர்ந்துட்டு இருக்கு. அது வேணும் இது வேணும் அப்படின்னு நிறைய ஆசை உள்ளவன், விஷயங்களில ஆசை உள்ளவன் யாராவது நிர்விசேஷமான அந்த ஹரியை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவனா? இவன் லோகத்துல அந்த சாதனம் வேணும் இந்த சாதனம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறச்ச இவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை. பரமாத்மாவை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவானா? படவே மாட்டான். நிச்சயமா இவன் யோக விஷயங்கள்ல தான் ஆசைப்பட்டு ஈடுபட்டு இருப்பானே தவிர ஆத்மாவை பத்தி எல்லாம் அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வர முடியாது. அதனால உத்ரிஞ்சத் விஷயேஷணா, விஷயேஷனங்கிறது அதிகமாக அதுக்கப்புறம் அதை வாங்கினா இதை வாங்கினான்னு ஆசைப்பட்டு இருக்கிறவனுக்கு டைமே கிடைக்காது. விவிதிஷேத் கோ நிர்விசேஷம் ஹரிம், கஹா நிர்விசேஷம் ஹரிம் விவிதிஷேத். விஷயத்தில் ஆசை இருப்பவன் எப்படி ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட முடியும்? அவனுக்கு எப்படி ஆத்ம ஞானத்துல இச்சை வர முடியும்? முடியாது. அதே மாதிரி கோ ஜஹ்யாத் விஷயைஷணாம் விவிதிஷாம் உத்ரிஞ்சதீம் அந்தரா, பரமாத்ம ஸ்வரூபத்துல அந்த ஆசை வராமல் யாராவது விஷயத்துல வருது இருக்கும் ஆசையை தியாகம் பண்ண முடியுமா? அது முடியாது. உத்கட்டமாக எனக்கு ஆத்ம தத்துவ சாட்சா்காரம் வேணுங்கிற ஒரு இச்சை இல்லாதவன் விஷயத்துல இருக்கும். ஏன்னா விஷயத்துல அனாதி காலமா இவனுக்கு ஆசை இருந்துட்டு இருக்கு. அந்த ஆசையை எப்படி விட முடியும்? முடியவே முடியாது. அதனால உத்கட்டமான அந்த விவிதிஷா வந்தாத்தான் இவனுக்கு லௌகிக விஷயங்கள்ல இருந்து ஆசை விலக முடியும். அது வராத பரியந்தம் இந்த ஆசை விலகாது. ஏதோ அந்யோன்யாசிரியம் மாதிரி இருக்கு. விஷயங்கள்ல அதிகமான ஆசை உள்ளவனுக்கு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வராது. நியாயம்தான். ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அதிகமான ஆசை வந்தால்தான் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசை விலகும். அது வராமல் இது விலகாது. கோ ஜஹ்யாத் விஷயைஷணாம் விவிதிஷாம் உத்ரிஞ்சதீம் அந்தரா. உத்ரிஞ்சத் நிறைய பகுளமாக வரக்கூடிய அந்த விவிதிஷா வராமல் விஷயேஷனையை யார் விட முடியும்? விட முடியாது. அப்ப என்னதான் பண்ணலாம்? இது அந்யோன்யாசிரியம் மாதிரி இருக்கே, நம்மளா ஒண்ணும் முடியாது. பேசாம சுவாமிகிட்ட யஜ்ஞாதிகளை அனுஷ்டானம் பண்ணி பிரார்த்தனை பண்ண வேண்டியதுதான். யஜ்ஞாத்யைஹி பரிதோஷிதஸ்ய கிருபயா யஸ்யைவ சோத்பத்யதே தம் பூமானம். பூமாங்கிறது அந்த பரமாத்மா. இவன் ஸ்ரத்தையோடு யஜ்ஞம் தானம் தபஸ் இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணானே, இவன் பண்ணக்கூடிய அந்த அனுஷ்டானத்தினாலே அந்த பரமேஸ்வரன் தான் பிரீத்தியை அடைகிறார். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிதானே அனுஷ்டானம் பண்றா. அப்ப இவன் பண்ணக்கூடிய அந்த நல்ல யஜ்ஞாதி கர்மாக்கள்னாலே
பிரீத்தி அடைந்த அந்த பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி அவருடைய கிருபையாலே யஜ்ஞாத்யைஹி பரிதோஷிதஸ்ய, இவன் பண்ணின நல்ல சத்கர்மாக்கள்னாலே சந்துஷ்டமாக ஆகி அந்த பரமாத்மாவுடைய கிருபையா யஸ்யைவ சா உற்பத்தியதே, எந்த ஒரு அதிகாரிக்கு அந்த விவிதிஷையானது உத்கட்டமாக எனக்கு ஆத்ம சாட்சா்காரம் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுகிறதோ அந்த பரமாத்மாவை நான் பாவையே மனசுல தியானம் செய்கிறேன். தம் பூமானம் அனன்யபாவ பவிகம் தேவம் பவம் பாவையே. தம் பூமானம் ஒண்ணு, தேவம் பவம் அது யாருன்னா பரமேஸ்வரன், பவஹானா ஈஸ்வரன் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனான அந்த பூமஸ்வரூபத்தை நான் தியானம் செய்கிறேன். அதுலயும் விசேஷம் என்னன்னா அனன்யபாவ பவிகம். இவர்கிட்ட என்னன்னு கேட்டா அந்த பரமாத்மாவை நான் வேற அவர் வேறு அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய உபாசனம் அந்நியபாவேன உபாசனம். இதனாலையும் ஒரு சந்தோஷம் வரும். ஆனா அதனால வரக்கூடிய பலங்கிறது நமக்கு சம்சாரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் பலமாத்தான் வர முடியும். இதை தாண்டி மோட்சத்துக்கு அது உபயோகப்படாது. இந்த சௌகரியம் வேணும் அந்த சௌகரியம் வேணும்னு சொன்னா அதெல்லாம் வரும் லோகத்துல. ஆனா இது அனன்ய பாவம். இது வேதாந்தம் படிச்சு தத்துவ வரக்கூடிய அந்த பாவம். இது தத்துவமசி அப்படின்னு உபதேசம் பண்ணி அதனால அந்த பரமாத்மா தவிர்த்து வேறானதாக தான் இல்லையே, பரமாத்மா தான் என் ரூபத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த பாவம் இருக்கு. இதுதான் அனன்ய பாவம். அந்நியபாவம் அனன்ய பாவம். இப்படியாக அனன்ய பாவமாக பவிக்கம்னா பரமமங்களமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நான் தியானம் செய்கிறேன். ஏன்னா அவருடைய அனுகிரகத்தினால தான் நம்ம யஜ்ஞாதிகள் நம்ம அந்த ஆசை மோட்சம் வேணுங்கிற ஆசை, அதுக்கு சாதனமான ஆத்ம தத்துவ ஞானம் வரணுங்கிற ஆசை இவனுக்கு வர முடியும். அதுக்காக நான் பண்ணக்கூடிய அந்த அனுஷ்டானங்கள் இருக்கே, யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள், இது எல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக நல்லபடியாக இருந்தால்தான் அவருடைய அனுகிரகத்தினால இந்த ஆசை வர முடியும். ஆகையால அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவை நான் தியானம் செய்கிறேன். இதோடு இந்த பிரகரணம் பூர்த்தி ஆயிடுச்சு. இதோட வச்சுப்போம்.